யோஜனா பிஎம் கிசானுடைய 22வது தவணை சமீபத்தில் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு தவணை குறித்த முக்கிய அப்டேட்டு. ஸோ பிப்ரவரி 28 அந்த அஜ்மீர் விழா விவரங்களில் பிஎம் கிசானுடைய அறிவிப்பு வெளியாகுமா? ஸோ மீரட்டில் பிரதமர் மோடியினுடைய உரையில் வெளியாகுமா? முந்தைய தவணைகளுடைய வரலாறு, இதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 22வது தவணை விவசாயிகளின் கணக்குகளில் 2000 ரூபாய் எப்பொழுது சேரும்? இகேஒய்சி மற்றும் விவசாய ஐடி கட்டாயம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டணம். முழு விவரங்களை பற்றின ஒரு தகவலை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ எதிர்பார்க்கப்படும் தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிப்ரவரி 28, 2026 ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மூரில் பிரதமர் பங்கேற்கும் பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் நிதி விடுவிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அரசு துறைகளின் பணிகள் மாநிலம் முழுவதும் இந்த ஆர்எஃப்டி கையெழுத்து மற்றும் எஃப்டிஓ நடைமுறைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. விவசாயத்துறை சூரட்டி எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. 7 ஆண்டுகள் சாதனை, விவசாயிகளுக்கு பெருமை என்ற வாசகத்துடன் கூடிய புதிய சுவரொட்டிகளை வேளாண் துறை வெளியிட தொடங்கிட்டுருக்காங்க. பிப்ரவரி 28 இந்த அஜ்மீர் விழா கொண்டாடுறாங்க. ஸோ விழா 23,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் அஜ்மூரில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் 23,500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். 21,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள். இக்கருத்தரங்களில் ரெஸ்கர் உத்தவ் மூலம் 21,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. 22வது தவணை வெளியீடு பற்றின எதிர்பார்ப்பு. இந்த விழா பிப்ரவரி இறுதியில் நடைபெற இருப்பதால் இந்த தவணை தொகையை விடுவிக்க ஏற்ற தருணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமான தேதியை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் முந்தைய துறைகளின் அடிப்படையில் 22வது தவணை பிப்ரவரி 26 பிற்பகுதியில் அல்லது ஹோலியை ஒட்டி 25 மார்ச் 5 வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விநியோக சுழற்சி 3 கட்டங்களை அடிப்படையாக கொண்டது. ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் இந்த மாதிரி டைமில் தான் பிஎம் கிசானோட 22வது தவணை தொகை இதுக்கு முந்தைய காலங்களில் வெளியிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மிகவும் தேவையான நிதி உதவியை தொடர்ந்து வழங்கி வருகிறது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6,000 பெறுகிறார்கள். இது தலா 2,000 வீதம் 3 தவணைகளாக நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வர வைக்கப்படுகிறது. அடுத்த கட்டண சுழற்சி நெருங்கி வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல பயனாளிகள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 22வது தவணை அது எப்பொழுது வர வைக்கப்படும் என்று எல்லாருமே ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை ஹோலி பண்டிகையை ஒட்டி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மீரட்டில் பிரதமர் மோடியுடைய உரை இருக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கப்பட்ட 95,000 கோடி. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் மட்டும் சுமார் 95,000 கோடி மதிப்பீடு பெற்றிருக்காங்க. மீரட் விவசாயிகளுக்கு 800 கோடி உள்ள விவசாய திட்டங்கள் மட்டுமே. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 800 கோடி நேரடியாக சென்றுள்ளது. சிறு மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம். பிரதமர் கிசான் திட்டம் பணம் சிறு மற்றும் விவசாயிகளுக்கு மிக உதவியாக உள்ளது என்று பிரதமர் அவர்கள் மோடி மீரட்டில் குறிப்பிட்டார். ஸோ முந்தைய தவணைகளுடைய வரலாறு. பிப்ரவரி தவணைகள், மாத தவணைகள் கடந்த ஆண்டுகளில் பிப்ரவரி 24, 27, 28 ஆகிய தேதிகளில் தவணை வைக்கப்பட்ட வரலாறு உள்ளது. 21வது தவணை நவம்பர் 19 கடைசியாக வெளியானது எல்லோருக்குமே குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ 22வது தவணை இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது மக்களை. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். 22வது தவணை நீங்கள் பெறணும் அப்படின்னா இகேஒய்சி அப்படின்றது தயவு செய்து முடித்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. இகேஒய்சி முடிக்காதவங்களுக்கு இந்த தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வருமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். ஸோ இகேஒய்சி கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுக்கோங்க. முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த 22வது தவணை தொகை வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.